வணக்கம். ஸ்ரீ கலைஞர் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனை போற்றேன். நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திகை ராமன். நம்ம எஸ்கே ஆன்மீக நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத அம்மன் வழிபாடு. அதாவது இந்த 2024 ஆண்டு இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை எப்படி நம்ம வழிபாடு பண்றதுன்னு பாக்குறாங்க. இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த மாலூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ விஸ்வரூபிணி காளிகாம்பாள் ஆலயம். இந்த அம்பாள் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான மன கஷ்டங்கள் இருக்கு, திருமண தடைகள் இருக்கு, நாட்பட்ட நோய்கள்ல இருந்து விடுதலை உங்களுக்கு வேணும், கடன் தொல்லை உங்களுக்கு வந்து விலகணும், இல்ல மன கஷ்டம் விலகணும், இல்ல உறவினர் நண்பர்கள் மூலம் வரக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு விலகணும், நீங்க புரியப்பட்டீங்க இந்த அம்பாள் நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம். அம்பாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா வந்து அந்த அம்பாவோட புகழை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு புகழ் பெற்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா வந்து பிறந்த வெள்ளிக்கிழமை தூரம் பாத்தீங்கன்னா வந்து விசேஷ அலங்காரங்கள், விசேஷ பூஜை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல வந்து அன்னதானமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கு. இந்த நவகிரகத்துல வந்து உங்களுக்கு வந்து அனைத்து விதமான கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய அந்த குரு பகவான் வழிபாடு நீங்க பண்ணலாம். செல்வம் வேண்டும், தனம் வேண்டும் பிரியப்படுறீங்க, குழந்தை பாக்கியம் வேணும் பிரியப்படுறீங்க, இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணலாம். இதே மாதிரி வந்து அரசாங்கத்துல வேலை வேணும், பதவி உயர்வு வேணும், அரசாங்க சன்மானங்கள் வேணும், புகழ் வேணும், அதே மாதிரி கௌரவம் வேணும் நினைக்கிறீங்க, இந்த நவகிரக சூரியனை வழிபாடு. தாய்மாமன் அனுகூலம் வேணும், மாமன் வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் விலக வேண்டும், மண் வகையில் பிரச்சனை விலக வேண்டும், உங்களுக்கு வந்து கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலக வேண்டும், கல்வி உயர்கல்வி வரைக்கும் நீங்க போக வேண்டும் பிரியப்படுறீங்க, நவகிரக வழிபாடு பண்ணலாம். ராகுகேதுகள் பிரச்சனைகள் இருக்கு எனக்கு, ஜாதகத்துல வந்து ராகுகேதுகள் சரியில்லாத இடத்துல இருக்காங்க எனக்கு, நாகதோஷம் இருக்கு எனக்கு, இல்ல சர்ப்பதோஷங்கள் இருக்கு எனக்கு, சர்ப்பதான் சாந்தி பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அம்பாள்கிட்ட வந்து வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த அம்பாள். திருமணம் ஆகலையா அம்பாளுக்கு வேண்டுங்க, திருமணம் பாக்கியம் உடனே கை கூட நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த அம்பாள்கிட்ட நீங்க வந்து குழந்தை பாக்கியம் வேணும், தாராளமா நீங்க வேணலாம். அந்த அம்பாள்கிட்ட குழந்தை பாக்கியம் வேணுமா, குழந்தை பாக்கியம் கொடுமா, எனக்கு வஸ்திரம் சாத்திரமா, எனக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுமா, நீங்க கேட்டீங்கன்னா கேட்ட மாத்திரத்துல புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய அன்னை, அவ்வளவு சக்தி வாய்ந்த அன்னைன்னு பாத்தீங்கன்னா இந்த அன்னை. இப்போ தாங்க நம்ம போயிட்டு இந்த ஆடி மாசத்துல ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை மணி நம்ம அம்பாள் வழிபாடு பண்றோம் பார்த்துட்டு வருவோங்க. அதாவது ஆடி வெள்ளி, இந்த ஆடி மாசம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து கடக ராசியில வந்து அமர்றது. கடக ராசியில சூரியன் வந்து அமர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாசங்க. அதாவது அம்மையும் அப்பனும் ஒரே வீட்டுல இணைகிறது. தாயார் கிரகம் பாத்தீங்கன்னா கடகம் சந்திரன், தந்தையார் கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். இந்த அன்னையும் தந்தையும் ஒன்னா ஒரே வீட்டுல இணைகிறது பாத்தீங்கன்னா ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா சகலத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த செல்வ நாயகம் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். சுகபோக வாழ்க்கை, சுகபோகம், சுகத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். நிறைந்த செல்வத்தையும் தனலாபத்தையும் அருளக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பெண் காரகம் வாய்ந்தவர். இவர் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கலஸ்திரக்காரர்கள் அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவான் அந்த திருநாளிலே வெள்ளிக்கிழமையிலே நம்ம அம்பாளை வழிபாடு கொண்டும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்தோட சக்திகள் ஓங்கி இருக்கு. பெண் தெய்வத்தோட சக்தியில் ஓங்கி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளுங்க. இந்த நன்னாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய நன்னாள் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 19 இன்று. அடுத்து பாத்தீங்கன்னா 26, அடுத்து ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 14. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி 2024 வரக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா முதல் நாள் இன்று பிரதோஷங்க. யாருக்குங்க கிடைக்கும் பிரதோஷம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு, சிவனுக்கு வந்தது. ஆடி மாசம் அம்மாவுக்கு வந்தது. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவனோட அருளையும் நீங்க வாங்கலாம், இதே மாதிரி அம்மாவோட அருளையும் நீங்க வாங்கலாம். அவ்வளவு சிவன் வந்து அமையாது. இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப ரொம்ப அனுகூலமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாள்ல நீங்க வந்து சிவனையும் அம்பாளையும் சேர்த்து வழிபாடு பண்ணக்கூடிய நாள். இந்த நாள் நீங்க வேண்டிய வரங்கள், வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல சிவனை விட சக்தியோட பார்வை அந்த பவர் அதிகமா இருக்கும். சக்தி அம்பாள் எப்படி நம்ம ஆடி மாசம் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா
நம்ம இயக்கிற சக்தி, அதாவது உன்னை இயக்கக்கூடிய சக்தி ஆலயத்துல அம்மனாக வீட்டு இருக்கிறாள்ங்கிறத உணர்த்தக்கூடிய காலமே இந்த ஆடி மாதம். நம்ம இயக்கக்கூடிய, அதாவது உங்களை இயக்கக்கூடிய சக்தி, அந்த சக்திங்கிறது உங்களுக்கு வந்து சக்தி ரூபமா ஆலயங்கள்ல வீட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தை வீட்டு இருக்க அம்பாள் நீங்க வந்து மனப்பூர்வமா உணரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி. தன் சக்தியை அம்பாள் வந்து தன் பக்தருக்கு அருளக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல நம்ம யாரெல்லாம் சார் நம்ம வழிபாடு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல ராகு கால வேலையை எடுத்துக்கோங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் பாத்தீங்கன்னா 10 to 12 ராகு காலத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போயிடுங்க. கோயில்ல போயிட்டு ராகு காலம் முடிஞ்ச பிறகு கோயிலை விட்டு வெளில வாங்க. அந்த இடைப்பட்ட காலத்து அம்பாள் மனமுருகி வேண்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 30 தேவின்னு சொல்லக்கூடிய அந்த 30 தேவியை வழிபாடு பண்ணலாம். சப்த கன்னிகளை வழிபாடு பண்ணலாம். உங்கள் குல தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணலாங்க. இதே மாதிரி இந்த 30 தேவி, சப்த கன்னிகள் இவங்க எல்லாத்தையும் வழிபாடு பண்ணும்போது முதன்மையாக வரக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன்ங்க. இந்த துர்க்கை அம்மன் தான் முதன்மையா வருவாங்க. அப்படிப்பட்ட இந்த துர்க்கை அம்மன் வந்து பாத்தீங்கன்னா தன் பக்தர்களுக்கு தன் முழுமையான அருளை வந்து வாரி வழங்கக்கூடியது இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த துர்க்கை அம்மனை வந்து காளியா பாவிப்பாங்க. காளினா அழிக்கக்கூடியவள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை அழிக்கக்கூடியவள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தீயவற்றை அழிக்கக்கூடியவள், தீய நபர்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவள், தீயவை கெட்டவை வேறு இருக்கக்கூடியது இந்த காளிகாம்பாள், காளியம்மன். சோ இந்த அம்பாளை வந்து நம்ம எதுக்காகலாம் வழிபாடு பண்றோம்னா, இந்த அம்பாள் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு உங்களுக்கு. இந்த திருமண தடை நீங்க போக்கணும். திருமண தடையிலேருந்து நீங்க வெளில வரணும். வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க, எங்களுக்கு வரணும் வந்து அமையவே மாட்டேங்குது சொல்றேன் நீங்க எல்லாம், இந்த அம்பாளை நீங்க வழிபாடு பண்ணலாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு வேணும், புத்திர பாக்கியம் வேணும், எனக்கு புத்திர சந்தான விருத்தி எனக்கு வேணும்னு நினைக்கிற நீங்க இந்த அம்பாளை ஆடி மாசம் வழிபாடு பண்ணலாங்க. தீரா கடன்ல இருக்கீங்க, கடன் தொல்லை எக்கச்சக்கமான கடன் தொல்லையா, கடன் வந்து குறைஞ்ச மாதிரியாவே இல்லை. அப்போ இந்த கடனுக்கு நான் என்ன சார் பண்ணலாம், இந்த கடனுக்கு கடன் குறைய இந்த அம்பாள் நீங்க வழிபாடு பண்ணலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் இருக்கு, நாள்பட்ட நோய்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், வைத்தியம் பாக்குறீங்க, வைத்தியம் செட்டாக சொல்றீங்க, இந்த அம்பாளை போய் வழிபாடு பண்ணலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல எழக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி சண்டை சச்சரவா இருக்கு எனக்கு சொல்றேன், நீங்களும் போயிட்டு இந்த அம்பாளை வழிபாடு பண்ணலாங்க. இது எல்லாம் பார்த்தா எப்படி சார் நான் வழிபாடு பண்றது? ஒண்ணும் இல்லைங்க, பெருசாலாம் ஒண்ணு. அம்பாளை மனமுருக நினைங்க. அகசுத்தம், அகத்தூய்மை, இருப்பிட தூய்மையை வச்சுக்கோங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை மணிக்கு அம்பாள் குளிச்சு முழு சுத்தபத்தமா அம்பாள் அங்க போயிட்டு ஆலயத்துல போயிட்டு நெய் விளக்கு போடுங்க, போட்டு மனமுருகி வேண்டுங்க, போதும். பெரிய லெவல் ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு வசதி இருக்கு நான் செய்யறேன்னா நீங்க பெரிய லெவல் செய்யுங்க. எளிமையா அம்பாளை கும்பிட்டாவே போதும், அம்பாள் மனமுருகி வந்துடும். அம்மானா அம்மா என்று அழைத்த பொழுது ஓடோடி வந்துடுவா அந்த காளி அம்மா. அம்பாள், அந்த அம்பாளுக்கு உங்கள் இருக்கரங்களால நீங்க விளக்கேற்றுங்க. இல்ல சார் நான் பாலாபிஷேகம் பண்றது உன்னதம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அம்மனா பாவித்து அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நகை அலங்காரங்கள், மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து அம்மனா செஞ்சு அலங்காரம் பண்ணி அந்த அம்பாள் அந்த குழந்தைய வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வீட்டுல வந்து செல்வங்கள் பெருகும். சார் என்கிட்ட கோயிலுக்கு போகலாம் முடியல சார், நான் வீட்டுல அம்பாள் போய் படம் இருக்கா, வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க, நீங்க குளிங்க. அம்பாளுக்கு வந்து உகந்தது வேப்பிலை, நான் வேப்பிலையும் ஒரு பூவும் மாலையா தொடுத்து அம்பாளுக்கு போடுங்க. இல்லைங்க ஆலயத்துக்கு உள்ளே போடுங்க, ஆலயம் போக முடியல வீட்டுல அந்த குப்பைப்படுத்து போட்டு அம்பாளை தீப சொரூபிணியா விளக்கை ஏற்றி வச்சு விளக்குல அம்பாள் நீ வந்துருக்கு அருள் புரியுமா அம்பாளை வேண்டுங்க. தீப சொரூபிணியா அம்பாளை வேண்டும் போது அம்பாள் அங்க உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி இந்த நாள்ல, இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா சுக்கர ஓரை இருக்காருங்கும் போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல தீப தூப ஆராதனை வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி நிறைய அம்பாளை பத்தி பேசுவோம். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வேலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் அந்த ரெடியா வந்துகிட்டே இருக்கோம். நான் வேற காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.